இப்போ பேசலன்னா நாம எப்பவுமே பேச முடியாது. ஏன்னா ஜனநாயகம் நம்மளுடைய பிறப்புரிமை. நம்மள ஆள்ற அரசு நமக்கு வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு நம்ம கையில ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு, அது ஓட்டு. அதுக்கும் பிரச்சனைனா நம்மளால பேசாம இருக்க முடியாது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தபோது பார்லிமெண்ட் ரணகலமாச்சா அதகலமாச்சா அப்படின்னு பேசுறதை விட மக்களாகிய நமக்கு இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு அப்படிங்கறத பேச வேண்டிய தேவை இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், உண்மையிலேயே இதனால தேர்தல் செலவுகள் குறையுமா, இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் சொல்ற காரணங்கள்ல கொஞ்சமாச்சு உண்மைகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பத்தி ரொம்ப டீடைலா ஏற்கனவே ஒரு வீடியோ யூடர்ன்ல வெளியிட்டு இருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அவசியம் பார்த்துருங்க. இப்போ மோடி அரசு பார்லிமெண்ட்ல வச்சிருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இந்த 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா, அந்த மசோதாவில் எக்ஸாக்டா என்ன சொல்லப்பட்டிருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு உண்மையிலேயே அதிகாரம் இருக்கா, இதோடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் பக்கம் நின்று டீகோட் பண்ணுவோம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் பொய் செய்திகள் பரவுறதை தடுக்கிறதுக்காகவும் வெறுப்பு பரப்பப்படுறதை முறியடிக்கிறதுக்காகவும் மக்களுக்காக மக்கள் பக்கம் நின்று இயங்கக்கூடிய ஒரு சுதந்திர ஊடகம். இது எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பணத்திலையும் இயங்குற நிறுவனம் கிடையாது. முழுக்க மக்களோட நிதியில இயங்குற யூட்டனுக்கு மக்களாகிய நீங்கள் கை கோர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோட்ல உங்களால முடிஞ்ச நிதியை டொனேட் பண்ணி பொய் செய்தியை முறியடிக்கிறதுக்கான இந்த பயணத்துல யூட்டனுக்கு உதவுங்க. பொதுவா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பத்தி பேசும்போது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கே சொல்லப்படுது. அதாவது இந்த பிரிவுகளை சொல்லுவாங்க, 82A 83, அதில் சப்செக்ஷன் 1, 172, 327, இப்படி பல செக்ஷன் சொல்லப்படுது. இது பெரும்பாலான மக்களுக்கு புரியறது இல்லை. அப்போ இந்த சட்ட திருத்தத்தில் எக்ஸாக்டா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முடிந்த வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி எளிமையான மொழியில் இந்த வீடியோவில் தர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 மசோதாக்களை பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க. ஒரு மசோதா பார்த்தோம்னா மாநிலங்களுடைய ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்சியை கலைத்து விட்டு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துற மாதிரியான இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்கான மசோதா. இன்னொரு மசோதா யூனியன் பிரதேசங்களுக்கு சைமல்டேனியஸா எலெக்ஷன் நடத்துறதுக்கான மசோதா. நம்ம இந்த வீடியோல இந்த மாநிலங்களுடைய பில் சம்பந்தமாவே பார்ப்போம். இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, அரசியல் சாசனத்துல புதுசா ஒரு பிரிவை இன்செர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 பிரிவுகள்ல சில மாற்றங்களை செய்யறாங்க. அதாவது 82A அப்படிங்கிற பிரிவு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல புதுசா சேர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பிரிவு 83, பிரிவு 172, பிரிவு 302, இந்த 3 செக்ஷன்லயும் நிறைய மாற்றங்கள் செய்யப்படுது. இப்ப நம்ம சொன்னதுல பார்த்தோம்னா இந்த புதுசா நுழைக்கப்படுற பிரிவு 82A இருக்குல்ல, இதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத பத்தி முக்கியமான விஷயங்களை சொல்லுது. அடுத்தது இந்த 83ல கொண்டு வர மாற்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த லோக்சபாவில் அதோடைய பதவிக்காலம் தொடர்பா ஏற்படுத்துற மாற்றங்களை பத்தி பேசுது. பிரிவு 172ல கொண்டு வர மாற்றம் எதை பத்தி சொல்லுதுன்னா, சட்டமன்றங்களுடைய பதவிக்காலம் இருக்குல்ல, அந்த 5 ஆண்டுகள், அதுல ஏற்படுத்துற அந்த மாற்றங்களை பத்தி சொல்லுது. பிரிவு 327 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதுதான் எலெக்ஷன்ஸ் தொடர்பா சட்டம் இயற்ற அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கிற ஒரு சட்டப்பிரிவு. அந்த பிரிவுல பார்த்தோம்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்கும் அதிகாரம் இருக்கு ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. இப்ப இந்த திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய 3 விதமான பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வரம்பில்லா அதிகாரத்தை கொடுக்குறாங்க. சரி, இந்த வரம்பில்லா அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி வரும்ல, அதை பார்ப்போம். அதாவது இந்த பிரிவு 82A அப்படிங்கிற ஒரு பிரிவு புதுசா கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பிரிவுல முதல் சப்செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கான ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா அப்பாயிண்டட் டேட் அப்படிங்கிறத அறிவிக்கலாம். அதாவது அந்த புதிய ஆட்சி, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து புதிய ஆட்சி பதவி ஏற்கிற நாள் இருக்குல்ல, அதை அப்பாயிண்டட் டேட் அப்படின்னு குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணி அறிவிக்கலாம். அப்படி அவர் அப்பாயிண்டட் டேட்டை அறிவிச்சிட்டார்னா அடுத்த 5 வருஷத்துல நடக்கிற எல்லா சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்ல, அந்த எல்லா மாநிலங்களுடைய ஆட்சி காலமும் பார்த்தோம்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளே முடிவுக்கு வந்துடும். ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப 2029ல ஒரு தேர்தல் நடக்க போகுது பார்லிமெண்ட்டுக்கு. அந்த தேர்தலில் ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாயிண்டட் டேட்டை குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருவார். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல்கள் இருக்குல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கு
பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2031 நடக்கும். இப்போ 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ 2031 நடக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா 5 வருஷமா இருக்காது. ஏன்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுனால 2034 எல்லா சட்டமன்றங்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வந்துடணும். அப்ப 2031 தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்குல்ல, அது 3 வருஷத்துல முடிவுக்கு வந்துடும். 3 வருஷத்துல அது குடியரசுத் தலைவரால் கலைக்கப்பட்டுரும். இப்படி ஒரு அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்த சட்ட திருத்தம் கொடுக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம், அதுக்கு பார்த்தோம்னா பயங்கர ஒரு வரம்பில்லா அதிகாரம் கொடுக்கப்படுது. 82A கிளாஸ் 5 அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்ல, ஏதோ ஒரு ஸ்டேட்ல இந்த ஸ்டேட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாது நம்மளால அப்படிங்கிற ஒப்பீனியன்ல எலெக்ஷன் கமிஷன் இருந்தது அப்படின்னா அதை குடியரசுத் தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணிடலாம்னா பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் நடக்காம அந்த ஸ்டேட்டுக்கான தேர்தலை குறிப்பிட்ட காலத்துக்கு தள்ளி வச்சிடலாம். இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு இந்த சட்டம் கொடுக்குது. அப்ப இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல்களை தள்ளி வைக்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க பிரசிடென்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சேர்ந்துருது. பிரசிடென்ட்ங்கிறவர் யாரு? ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையின் அந்த அட்வைஸுக்கு கீழே இயங்குறவர். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இங்க சட்டமன்றங்கள் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய அது பார்லிமெண்ட்டுக்கு சபார்டினேட்டா மாறிடுது. அதாவது பார்லிமெண்ட்டுக்கு கீழ்ப்படிந்த ஒன்னா சட்டமன்றங்கிறது மாறிடுது. ஆனா ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் படி சட்டமன்றம்ங்கிறதும் சட்டம் இயற்றுகிற பாடி தான், பார்லிமெண்ட்ங்கிறதும் சட்டம் இயற்றுகிற பாடி தான். ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு கடமைகள் இருக்கு. ஆனா பார்லிமெண்டோடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்ட அவங்களுக்கு கீழ்ப்படிந்த ஒன்னா சட்டமன்றத்தை மாற்றக்கூடிய வேலை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா நடக்குது. அப்ப இது மூலமா என்ன நடக்கும்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி காலத்தை நிர்ணயிக்கிற இடத்துக்கு ஒன்றிய அரசு நகர்ந்துடுது. ஏற்கனவே பார்த்தோம்னா இங்க நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை சேர்ந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு சரியா நிதியை ஒதுக்குறது இல்லை, அதுல பாரபட்சம் காட்டுது அப்படின்லாம் பல பிரச்சனைகள் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு தேர்தல் ஏதோ ஒரு மாநிலத்தில் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும்போது இந்த மாநிலத்தில் இப்போ தேர்தல் நடந்ததுன்னா, சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அது நமக்கு பாதகமாயிடும் அப்படின்னு ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா என்ன பண்ணிட முடியும்னா, அந்த மாநிலத்தில் மட்டும் தேர்தல் நடத்தாம தள்ளி வச்சிட முடியும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. அதை இறுதி செய்யற அதிகாரம் பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. பிரசிடென்ட் கிட்ட இருக்கு அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா, ஒரிஜினலா அது ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை கிட்ட இருக்கு. அப்ப நீங்க தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வருஷம் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்தும் போது அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்படுற அரசோடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா 5 வருஷம் கிடையாது, 4 வருஷம் தான். அப்போ ஒரு மாநிலத்தில் எவ்வளவு காலம் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு ஆட்சி செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு தேர்தல் ஆணையத்தையும் குடியரசுத் தலைவரையும் வைக்குது இந்த சட்ட திருத்தம். அதே மாதிரி என்ன காரணத்துக்காக தேர்தலை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கறத ப்ராப்பரா விளக்கவும் இல்லை இந்த சட்டத்துல. எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, if the election commission is of the opinion that the election to any legislative assembly cannot be conducted along with general election, அதாவது அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத ஜெனரலைஸ் பண்ணி கொடுக்கறது மூலமா என்ன காரணத்தை வேணா அந்த இடத்துல பொருத்திக்க முடியும். இந்த காரணத்துக்காக நான் தேர்தலை தள்ளி வைக்கிறேன் இந்த மாநிலத்தில் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணத்தை வேணா தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துக்க முடியும் அவங்களோட ஒப்பீனியன்ல. அப்ப இது மூலமா என்ன கேள்விக்குறியாக்கப்படுது அப்படின்னா, இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறை அதை கேள்விக்குள்ளாக்குற வகையில இந்த சட்டம் அமையுது. ஏன்னா இங்க பார்லிமெண்ட் சுப்ரீம் பவர் உடையதாகவும், ஸ்டேட்ஸ் மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தவையாகவும் மாற்றப்படுது. ஏன்னா மாநிலங்களுடைய ஆட்சி காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல பிரசிடென்ட் வந்துடுறார். அடிப்படையில் மாநிலங்களுடைய ஆட்சி காலத்தை நிர்ணயிக்கிறது எது? கான்ஸ்டிடியூஷன். ஆனா இந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரசிடென்ட் உள்ள வந்துடுறார். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நான் தள்ளி வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா அதுல நோ சொல்ற அதிகாரம் இருக்குல்ல, நீங்க தள்ளி வைக்க கூடாது, எதுக்காக எங்க ஸ்டேட்ல தேர்தலை தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடையாது. அப்போ ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால மாநிலங்கள் இரண்டாம் தரமா ஆக்கப்படுது அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? மாநிலங்களுடைய உரிமைகள் அதிகாரங்கள்லாம் பறிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏன் எழுப்பப்படுது அப்படின்னா இந்த காரணத்துக்காகத்தான். மாநிலங்கள்ல எத்தனை ஆண்டு ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடம் பார்லிமெண்ட்டுக்கு நிக்குது. ஆனா இதை
மறைச்சிட்டு தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதனால மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. யார் சொன்னது? ஒரே ஒரு முறை கலைக்கப்பட போகுது 3 வருஷத்துல. 2031 தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துச்சுன்னா 2034 அது கலைக்கப்பட்டுரும் 3 வருஷம். அதுக்கப்புறம் வர எல்லாமே 5 வருஷம் தான் நடக்க போகுது அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிரிவுகளை மறைச்சிட்டு பாஜக காரங்க ஜெனரலைஸ் பண்ணி பேசுறாங்க. முதல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த காலம். அந்த காலத்தை மாத்தி 3 வருஷத்துல கலைக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? பார்லிமெண்ட்டுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இப்ப நம்ம 3 பிரச்சனை சொன்னோம்ல. ஒரு பிரச்சனை எலெக்ஷன் கமிஷனுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அதிகாரம் கொடுத்தது. இந்த 2வது பிரச்சனை தான் இப்ப நம்ம பேசுறது. ஆட்சி காலத்தை மாத்துறது. 5 ஆண்டு அப்படிங்கிற நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சி காலம் இருக்குல்ல. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா அது 5 வருஷம் இருக்கும்பா அப்படின்னு நிர்ணயிக்கப்படுற ஆட்சி காலம் இருக்குல்ல, அதை மாத்துறது தான் 2வது பிரச்சனை. அதாவது இந்த 5 ஆண்டு காலம் எப்படி மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்ட திருத்தத்தில் இந்த 83 பிரிவு 83லையும் பிரிவு 172லையும் செய்யப்பட்ட திருத்தங்களை பற்றி சொன்னோம் இல்லையா. பிரிவு 83 லோக்சபாவினுடைய பதவிக்காலம் தொடர்பான திருத்தம், 172 சட்டமன்றங்களுடைய பதவிக்காலம் தொடர்பான திருத்தம். இந்த திருத்தங்களில் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல் டேர்ம், அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அப்படின்னு 2 டேர்ம்ஸ் பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த ஃபுல் டேர்ம்ங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டு அதில் ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, அந்த தேதியிலிருந்து 5 வருஷ காலம் அப்படிங்கிறது ஃபுல் டேர்ம். இந்த அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா, இடையில ஏதாவது ஒரு ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாவோ இல்ல அது பெரும்பான்மை இழந்தோ கலைக்கப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு சட்டமன்றம் கலைக்கப்படுது இல்ல பார்லிமெண்டே கூட கலைக்கப்படுது அப்படின்னா, இப்போ 2 வருஷத்துல கலைக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோமே, மீதி இருக்கக்கூடிய 3 வருஷம் இருக்குல்ல, அதான் அந்த அன்எக்ஸ்பயர்டு டேர்ம் அப்படிங்கிறது. அப்ப அடுத்ததா இன்னொரு தேர்தல் பார்லிமெண்ட் கலைஞ்சா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் நடத்துவாங்க, இல்ல தமிழ்நாடு மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கு கலைஞ்சா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடத்துவாங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலங்கிறது மீதி 3 வருஷம் இருக்குல்ல, அதான் அந்த அன்எக்ஸ்பயர்டு டேர்ம் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல நடத்துற அந்த எலெக்ஷனை ஜெனரல் எலெக்ஷனும், நடுவுல ஏதாவது கலைஞ்சா அந்த நேரத்தில் நடத்துற எலெக்ஷனை மிட் டேர்ம் எலெக்ஷன் அப்படின்னும் இவங்க குறிக்கிறாங்க இந்த சட்டத்துல. இப்ப இந்த வரைமுறைகளை வச்சு பார்த்தோம்னா 3 விதங்கள்ல மாநிலங்களினுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது பறிக்கப்படுது. முதல்ல பார்த்தோம்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக எல்லா மாநிலத்திலும் ஆட்சியை கலைச்சிட்டு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுக்காக கலைக்கப்படுறது. அதன் மூலமா ஆட்சி காலம் பறிக்கப்படுறது ஃபர்ஸ்ட். 2வது பார்த்தோம்னா, இடையில ஏதாவது ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டுச்சுன்னா புதுசா வர ஆட்சிக்கு ஆட்சி காலம் குறைக்கப்பட்டு ஆட்சி காலம் பறிக்கப்படுறது 2வது. 3வது, தேர்தல் ஆணையம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் அவங்க தேர்தல் தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணி தள்ளி வச்சாங்க, தேர்தல் நடத்தாம விட்டாங்க அப்படின்னா அதன் மூலமா ஆட்சி காலம் பறிக்கிறது 3வது. இப்படி 3 விதங்கள்ல மாநிலங்களுடைய ஆட்சி காலம் 5 ஆண்டுகள் அப்படிங்கிற இந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சி காலம் பறிக்கப்படுது. இது டெமோக்ரஸிக்கும் ஃபெடரலிசம், இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கும் விரோதமான ஒரு செயலா இருக்கு. அப்ப இங்க தான் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. இப்ப இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் பிரதானம், அதுதான் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பார்லிமெண்ட்ல நம்ம 5 வருஷத்துக்காக தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒன்றிய அரசு கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றத்தை கொண்டு வராங்க, தீர்மானத்தின் மூலமா, மசோதாக்களை கொண்டு வரது மூலமா. ஒரு ஒன்றிய அரசு கான்ஸ்டிடியூஷன்ல மாற்ற முடியுமா, கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா, மாற்றுறதுக்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அந்த அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன் மூலமாவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட் நினைச்சா கான்ஸ்டிடியூஷனை மாற்றலாம் அப்படின்னு. ஆனா பார்லிமெண்டே நினைச்சாலும் மாற்ற முடியாத சில விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் நடந்த தீர்ப்புக்கு அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை கட்டமைப்புல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு, அந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல தான் பார்த்தோம்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இருக்கு. நம்மளுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, உயிர் வாழக்கூடிய உரிமை, எல்லா அடிப்படை உரிமைகளுமே இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. அதே மாதிரி டெமோக்ரசி, இந்தியாவுடைய ஜனநாயகம், இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி மாற்றப்படாம பாதுகாக்கிற டெமோக்ரசி கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்தியா கூட்டாட்சி, ஒற்றையாட்சி முறைக்கு மாறாம இந்தியாவை பாதுகாக்கிற அந்த ஃபெடரலிசம், அதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கு. இப்படி பல விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இதை மாற்றக்கூடிய, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடிய வகையில் திருத்தங்களை கொண்டு வர அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கே கிடையாது. பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை மாற்றணும்னு சொன்னா கூட மாற்ற முடியாது பேசிக் ஸ்ட்ரக்சரை.
அப்போ நமக்கு இங்க எழுற கேள்வி என்னன்னா, இங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், எலெக்ஷன்ல மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது அப்படின்னு பாஜக காரங்க ஆர்கியூ பண்றாங்க. ஆனா உண்மையில ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது வெறும் எலெக்ஷன் சிஸ்டம் மாத்தல, அது இந்தியாவினுடைய பெடரலிசத்துல மாற்றத்தை கொண்டு வருது. மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குது. மாநிலத்தினுடைய ஆட்சி காலம், அந்த 5 ஆண்டு காலம் அப்படிங்கிற காலத்தை மாற்ற அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கும் பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ மாநிலத்தினுடைய ஆட்சி காலம் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த அதிகாரத்தை மீறக்கூடியதா இந்த சட்டம் இருக்கு. அப்ப இது பெடரலிசத்துல கை வைக்குது இந்த சட்ட திருத்தம். அடிப்படையில் இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிரான திருத்தமா இருக்கு. அப்ப பார்லிமெண்ட்டுக்கு இந்த 5 ஆண்டுகள் பதவி காலம்னு நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை மாற்றக்கூடிய அதிகாரம் இங்க வழங்கப்பட்டுச்சுன்னா மோசமான பின்விளைவுகளை நாடு சந்திக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆர்கியூமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போ நீங்க பதவி காலத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் வந்துருதுன்னு அர்த்தம். அப்ப அவங்க நினைச்சா மாநிலங்கள் மட்டும் இல்ல, ஒன்றிய அரசினுடைய பதவி காலத்தையுமே குறைச்சிக்கலாம் அல்லது ஏத்திக்கலாம். இந்த 2 அதிகாரமே அவங்களுக்கு கீழே வந்துடும். அப்ப இது எங்க கொண்டு போய் இந்த நாட்டை நிறுத்தும்னா, ஒன்றிய அரசுக்கு பிடிக்காத ஒரு கட்சி மாநிலங்கள்ல இருந்தது, எதிர்கட்சிகளுடைய வலிமையான கட்சிகள் மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்னா, ஆட்சியில் இருக்கு அப்படின்னா, அப்ப மாநிலங்களுடைய ஆட்சி காலத்தையே குறைச்சிட முடியும். மாநிலங்கள்லாம் பெரும்பான்மையா எதிர்கட்சிகளால் ஆளப்படுதுன்னா மாநிலங்களுடைய ஆட்சி காலத்தை குறைச்சிட முடியும். அதே மாதிரி என்ன பண்ண முடியும்னா, ஒன்றிய அரசினுடைய ஆட்சி காலத்தை இவங்க நினைச்சா இன்க்ரீஸ் பண்ற முடியும். 5 ஆண்டு கால ஆட்சி முறை அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னு சொன்னா இந்த இடத்தை நோக்கி தான் ஃபியூச்சர் நகரும். அப்ப பார்லிமெண்ட்ல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள்ல முடியாது. 5 ஆண்டுக்கு அப்புறமும் அவங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம். தேர்தலையே சந்திக்காமலே அவங்க ஆட்சியில இருக்கலாம். இப்படிப்பட்ட இடத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு போயிடும் இந்த 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த வாதம். அப்ப இது அடிப்படையிலேயே இதை முறியடிக்கணும் அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படிங்கிறதை நிறுவ வேண்டிய தேவை இருக்கு. இதையே தான் பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகளும் கூட முக்கியமான வாதமா வச்சிருக்காங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தமா இருக்கு. அதே மாதிரி சட்டமன்றத்தை பாராளுமன்றத்தினுடைய சபார்டினேட்டா சட்டமன்றம் ஒருபோதும் இருந்ததில்லை, கான்ஸ்டிடியூஷன் அதை அனுமதிக்கல அப்படிங்கிற வாதத்தை எதிர்கட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. சோ இப்ப 2 பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். ஒன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்கிற அதிகாரம், 2வது இந்த 5 ஆண்டுகள் பதவி காலம் அப்படிங்கிற மாத்திர அதிகாரம் அவங்க கையில் எடுக்கிறதுனால, பார்லிமெண்ட் கையில் எடுக்கிறதுனால அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, 3வது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்தத்தை மாநிலங்கள் கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதில்லை, மாநிலங்களின் ஒப்புதல் ராட்டிபிகேஷன் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதையே நம்ம பெரிய கேள்விக்குள்ளாக வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க மாநில அரசுகள் தான் மக்களுக்கு நெருக்கமான அரசுகளா இருக்கு. மாநிலங்களுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. இந்தியாங்கிறது கான்ஸ்டிடியூஷன் படியே மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது மாநில அரசு கிட்ட ஒப்புதல் வாங்காம மாநில அரசின் ஆட்சி காலத்தை முடிவு பண்ணக்கூடிய, மாநில அரசை கலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அறிமுகப்படுத்தும் போது, மாநிலங்களுடைய ஆட்சி காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு வரம்பை நீங்க முடிவு பண்ணும்போது, இதை மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காம பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து மட்டுமே முடிவு பண்ணுவோம், மாநில அரசு கிட்ட சும்மா ஆலோசனை கேட்டுக்குவோம், மாநில அரசுடைய ஒப்புதல் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது அடிப்படை கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இது அடிப்படையில மக்கள் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா பெரியார் கேட்ட அந்த கேள்விதான் நமக்கு ஞாபகம் வருது. எங்களை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு ஞாபகம் வருது. இந்த கேள்வியை தான் பெரியார் முன்னாடி வச்சாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்ல 198 எம்பிக்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதுன்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. இத்தனை எம்பிக்களுடைய குரலை மறுத்துட்டு எம்பிக்கள்ங்கிறவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுடைய குரலை மறுத்துட்டு எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திருத்தத்தை நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்கன்னா அது மக்களுக்கு எதிரான செயலா இருக்கும். அடிப்படையில் இந்த மாற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய இடத்துல மக்கள் தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான கல்வி, சுகாதாரம்னு எல்லா அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யறதா மாநில அரசு இருக்கு. அப்போ மாநில அரசு இயங்குற விதத்துல நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரீங்கன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுறவங்க மக்கள். இப்போ மக்களாகிய நம்ம சைட்ல இருந்து தான் இந்த நிலைப்பாட்டை நம்ம பேச வேண்டியிருக்கு. பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் பேசுறாங்க, அங்க சண்டை நடக்குது, எதிர்த்துட்டாங்க, ரணகலம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அதை விட முக்கியமானது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் நேரடி பாதிப்பு யாருக்கு? கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இப்போ மக்கள் சைட்ல இருந்து இது
மக்களை பாதிக்கக்கூடிய சட்ட திருத்தமாக இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் ஒழிக்கப்படும் போது, அந்த தத்துவத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது அது மாநிலங்களை நேரடியாக பாதிக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்றிய அரசு நிறைய மாநிலங்களை சவுத், குறிப்பாக தென் மாநிலங்களை பாரபட்சத்தோடு நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு வருது. தென் மாநிலங்களை சேர்ந்த அரசுகள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டே இதை பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல், பாரபட்சங்கள் இங்கே இருக்கு அப்படிங்கிற விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்க இடத்துல இந்த பாரபட்சங்களை களைய முற்படாம நீங்க மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை கை வைப்பீங்கன்னா அது கடைசியில மக்களுடைய அதிகாரத்தில் கை வைக்கும். அது கடைசியில மக்களுடைய உரிமைகள்ல நிற்கும். அப்போ இந்தியாவினுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய, அவங்களுக்கு அந்த அரசை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரே வாய்ப்பா இருக்கு. அந்த தேர்தல் முறையில மாற்றம் செய்யும் போது நீங்க மக்களை கேட்காம சும்மா ஒரு பப்ளிக் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட நாங்க கருத்து கேட்பு நடத்திட்டோம், 80% பேர் ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அப்பட்டமான சர்வாதிகாரமான ஒரு செயலா தான் இருக்கு. அப்ப இந்தியாவினுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கக்கூடிய, ஜனநாயகத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய இது மாதிரியான திருத்தங்கள் வரும்போது பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் பேசுறாங்க, பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் சண்டை போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மக்களாகிய நம்ம குரலை, நம்மளுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக உரத்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ-டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.